அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இந்த குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கர்லேயும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து தேவைக்கேற்ற தண்ணியும் சேர்த்து நல்லா குலைவாக வேக வச்சு விசில் விட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன். நான் இதில் சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துட்டு புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நமக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நான் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்து பபுள்ஸ் மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கும். இதை அப்படியே பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.